எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மேஷ ராசி என்பர்களே, உங்களை தமிழ் புத்தாண்டு பிரபாவ வருடத்தினுடைய தமிழ் புத்தாண்டிற்கான இந்த பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். எனது அன்பு நேயர்களே, மேஷ ராசி என்பர்களே, மேஷ லக்னத் என்பர்களே, உங்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த இனிய பராபவ ஆண்டிற்கான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டிலே உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன? எதிர்நிலைகளை அழித்து வெற்றி கொள்வதற்கு பராபவம் என்றால் எதிர்நிலைகளை அழித்து வெற்றி கொள்வது. பராபவம் என்றால் ஏதோ ஒரு விஷயத்திலே நஷ்டம், நாசம் என்று இருக்கும். ஆனால் பராபவம் என்பதற்கு ஒரு சிறப்பான அர்த்தம் என்றால் உன்னதத்தை நோக்கி, உன்னதத்தை நிகழ்த்தி என்றும் ஒரு அர்த்தம். உன்னதம் தொடர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு உன்னதம் இருக்கிறது என்றால் என்ன? இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நம்மிடமிருந்து அழித்துக் கொள்ள வேண்டும். அதாவது கோபப்படுதல். மேஷராசி என்பர்களுக்கு இயல்பே கோபம், தான் என்ற ஒரு அகந்தை, மமதை இவதையெல்லாம் இருக்கும். இருந்தால்தான் மேஷம். ஆகையினால் இவற்றிலிருந்து வெளிவருவதற்கு இந்த ஆண்டை பயன்படுத்தி வெற்றி கொள்ள வேண்டும். சரி, இந்த ஆண்டை பொறுத்தவரை எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் விரயச்சனியாகவே இந்த பராபவ ஆண்டு முழுவதுமே வீற்றிருப்பார். ஆகையினால விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பொறுமையும் நிதானமும் தேவை. இந்த பராபவ ஆண்டு துவங்கக்கூடிய அந்த நாள், துவங்கி இருக்கக்கூடிய அந்த நாளினுடைய சிறப்பை பார்த்தோமேயானால், உங்களுடைய ராசிக்கு 12ல உங்களுடைய ராசிநாதன். ராசிநாதன் 12ஆம் இடத்திலே. ஆகையினால் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை சீராக நினைத்து சரியான முதலீடிலே உங்களுடைய மனதை செலுத்த வேண்டும். மாணவ பருவம் என்றால் கல்வி, அதற்கான நேரத்தை செலவழிக்க வேண்டும். வாலிப பருவம் என்றால் எது முன்னேற்ற சிந்தனையை தரும், எந்த கல்லூரி, எந்த படிப்பு, எது சரியான வேலையை தரும் என்று இருக்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களிலே மனதை லயிப்பதிலிருந்து தவிர்த்து பெற்றோர், பெரியோர், உற்றார், நல்ல நண்பர்களுடைய ஆலோசனை பெற்று செயல்படும் போது வெற்றி. 12ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்திலும், 3ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திலும் பரிவர்த்தனை யோகம். இதிலே சிறப்பு விஷயமும் இருக்கிறது, சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியதும் இருக்கிறது. ஆகையினால முயற்சிகளிலே உங்களுக்கு சிறு சிறு தடைகளுக்கு பின் வெற்றி தரும். உங்களோடு வயதிலே இளையவர்களோடு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தையும் சீராக இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து கோபப்படாமல், ஏனென்றால் சற்றென்று கோபம் வரக்கூடிய அமைப்பு, ஏழரை சனியினுடைய தாக்கம் வேறு. ஆகையினால் இந்த ஏழரை சனி என்பது என்ன? 12ஆம் இடம் ராசி மற்றும் 2ஆம் இடத்திற்கு சனி பகவான் பயணப்படக்கூடிய காலம். ஆகையினால் இன்னும் சற்றேறக்குறைய ஒரு 6-7 ஆண்டுகள் நீங்கள் இந்த ஏழரை சனி காப்பிடியில இருப்பீர்கள். இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தை யோகம் தரக்கூடியதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த பராபவ ஆண்டை பொறுத்தவரை ராஜயோகமாக அமையும். எப்படி என்றால் விபரீத ராஜயோகம். அதாவது உங்களுடைய கடமையை சீராக செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு தேவையான உரிமைகள் தானாக வரும். புதன் பகவான் பொறுத்தவரை 3-6ஆம் இடத்திற்கு அதிபதி. இந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதி 12ஆம் இடத்துல. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதி. ஆகையினால் அவரும் 12ஆம் இடத்திலே. ஆகையினால் இந்த புதனும் செவ்வாயும் இணைந்து சனி பகவானோடு இணைந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால் எதிலுமே மிக மிக நிதானம், பொறுமை, கவனம், சரியான ஆலோசனையோடு செய்வது. உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் சிறு கோளாறு ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவம் என்பது தேவை. செவ்வாய் மற்றும் சனி ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கக்கூடிய நிலை என்பது உங்களுக்கு அரசவை அல்லது எந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த நிலையில உங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு தரப்படும். அந்த முக்கிய பொறுப்பு சனி செவ்வாயோடு இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் சனி பகவான் 12ஆம் இடத்திலே இந்த வருடம் முழுக்க வியாபித்து இருக்கக்கூடிய காரணத்தினாலும் அதை பொறுப்போடு செய்ய வேண்டும். மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பு சற்று குறைந்தோ அல்லது கவனக்குறையோடு செயல்பட்டால் ஏழரை சனி காலத்திலே ஒரு கெடுதலை தந்துவிடும். அதே சமயத்துல கொடுக்கப்பட்ட வேலையை சரியான முறையிலே காலம் தாட்டாமல் நெடுநீர், மறதி, மடி, துயில், சோம்பேறித்தனம் இல்லாமல், மறதி இல்லாமல் சரியான நேரத்திலே குறித்த நேரத்திலே முடிக்கக்கூடிய விஷயங்களை எப்படி எடுத்து செயல்பட வேண்டும் என்று
உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் கூட தெரிந்தவரிடம் ஈகோ பார்க்காமல், இதை நாம் அவரிடம் கேட்டால் நமக்கு அசிங்கம் என்றெல்லாம் இருக்கக்கூடாது. தெரியாத விஷயத்தை தெரிந்து செயல்படும் போது வெற்றி. அது மட்டுமல்லாமல் தினம்தோறும் ஏதேனும் ஒரு உடல் உழைப்பை வைத்துக் கொள்ளுங்கள். சூரியன் எழுவதற்கு முன்பாக எழ கற்றுக்கொள்ளுங்கள். இதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமைகளிலே தவறாமல் முருகன் வழிபாடு செய்வது, இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு, அதுவும் ராகுகால வேளையில விளக்கேற்றி வழிபாடு, இவையெல்லாம் முன்னேற்றம் தரும். அந்த முன்னேற்றத்தினால் ஒரு மகிழ்ச்சியை தரும். சந்தோஷம் திரும்பும். ஹாப்பினஸ் வில் ரிட்டர்ன். இந்த பராபவ ஆண்டிலே எதிரிகளை நாசம் செய்வீர் என்று தலைப்பிலே தந்திருக்கின்றேன். இது பொது தலைப்பு. பராபவம் என்றாலே என்ன அர்த்தம் என்றால், எதிர்நிலைகளில் இருந்து உங்களை அகற்றி ஒரு நன்மையை தரக்கூடியதுதான் பராபவம். இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பராபவம் பிறக்கும் போது மேஷ சங்கராந்தி. சங்கரன் என்றால் சூரியன். அவன் நகர்வது மேஷ ராசிக்கு 0 டிகிரி ஏரிஸுக்கு நகர்வதே நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகின்றோம். ஆகையினால் இந்த ஏப்ரல் 16 சூரிய பகவான் எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக கருதக்கூடிய இந்த சூரியன், எல்லா ஆற்றலுக்கும் முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய இந்த சூரியன் மேஷ ராசியில் நுழையும் இந்த நாளே நன்னாளாக நாம் புத்தாண்டாக கொண்டாடுகின்றோம். புதிய வாழ்க்கை சுழற்சியின் துவக்கம். மேஷராசியில் பிறந்தவர்களுடைய ஜாதகம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு மாதிரியாக அமையும். ஆனால் பொது பலன் என்னவோ பார்டர் லைனில சீராக அமைந்திருக்கும். எல்லோருக்கும் 7 சனியினுடைய தாக்கத்தில் தான் இருப்பீர்கள். ஆகையினால் இதை கவனத்திலே வைத்து எதையுமே கண்ணும் கருத்துமாக பொறுப்பாக செய்ய வேண்டும், பொறுப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று இருக்கும்போது இந்த பராபவ வருடம் என்பது அருள் பரவக்கூடிய, அருளை பெறக்கூடிய, இறைவன் அருளை பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். இந்த பராபவ ஆண்டு என்பது 60 தமிழ் ஆண்டுகளிலே 40வது ஆண்டாக வருகிறது. இந்த பராபவம் பெரும்பாலும் பராபவத்திற்கு மேலும் ஒரு பொருள், சமஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் தோல்வி, அவமானம். இது எங்கு தோல்வி, எங்கு அவமானம் என்றால் ஆணவம், கர்மம், மாயையோடு செயல்படக்கூடிய விஷயங்களில் தான் தோல்வி, அவமானம். ஆகையினால் இயர் ஆஃப் சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ். பரா என்றால் சுப்ரீம், பவ என்றால் எக்ஸிஸ்டன்ஸ். ஆகையினால் நல்லவைகள் நீங்கள் நினைத்து நல்லவைகளையே செயல்படுத்த நினைக்கும் போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈகோவை கரைத்து கொள்ளும் போது, அகங்கார கரைத்து என்று சொல்லலாம், கரைத்து கொள்ளும் போது வாழ்க்கைக்கு தேவையான புதிய கட்டமைப்புகள் எல்லாம் உருவாகும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் உன்னதம் நிகழும் ஆண்டு என்று வைத்துக் கொள்ள வேண்டும். சித்திரை சூரியன் உங்களுடைய நித்திரையில் இருந்து உங்களை கலைத்து எழுப்பி, அதாவது வெற்றிக்கான திரைகளை கிழித்தெறிந்து சித்திரை உங்களை பத்திரை மாற்று தங்கமாய் உங்கள் வாழ்க்கைக்கு மதிப்பையும் உத்தரவாதத்தையும் தரக்கூடிய நிலைக்கு மாற்றும். ஆகினால் 7 சனி என்று வருத்தம் தேவையில்லை. குரு பகவான் 3 ராசிக்குள் வேகமாக ஓடுவார். வைகாசி 18 ஜூன் 1 உச்ச குருவாக அவர் பரிணமிப்பார். 4ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு உச்ச குருவாக பரிணமிப்பார். குரு பகவானுடைய பார்வை பலம் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மீது படும். அப்போது 7 சனியினுடைய தாக்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தளர்வு கிடைக்கும். அதாவது 7 சனி இல்லை என்பது போன்ற அந்த உணர்வில அப்போது தடைகள் எல்லாம் சற்று குறையும். தடைகள் கூட உங்களுக்கு பிரச்சனைகளை உங்களுக்கு வெளிக்கொண்டு வந்து உள்ளிருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அழித்து ஒழித்து நல்ல விஷயங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடியவற்றை வெளிக்கொணர்ந்து உங்களை வெற்றியை நோக்கி நகர்த்தும். அதேபோல் ராகு கேது பெயர்ச்சி டிசம்பர் 5 கார்த்திகை 18 19 நிகழும். இப்படி வெற்றிக்கான வழிகள் உங்களுக்கு மெதுமெதுவாக திறக்கக்கூடிய 7 சனியின் காலம். சனி பகவான் 12ஆம் இடத்துல விரயச்சனியாக இருக்கிறார் என்றிருந்தாலும் கூட குரு பகவான் 3, 4, 5 ஆகிய இடங்களில முன்னோக்கி பின்னோக்கி சென்று இந்த பராபவம் முழுக்க உங்களுக்கு ஒரு மாற்றத்தின் மூலமாக ஏற்றத்தை தருவார். ராகு 11 10ஆம் இடத்திற்கும் கேது 5 4ஆம் இடத்திற்கும் பெயர்ச்சி டிசம்பர் மாதம் 5 நிகழும் 2026ஆம் ஆண்டில. கெத்து காட்டுவது என்றால் நீங்கள் தான், மேஷம்தான். சிம்மத்திற்கு அடுத்தது முதலிடம். ஏனென்றால் சிம்மம் தனிரகம், அது எல்லாவற்றிலும் சற்று உயர்வாகவே இருக்கக்கூடிய அமைப்பு வேண்டும் என்று ஒரு கர்ஜனையோடும் ஆணவத்தோடும் மிடுக்கோடும் இருக்கும். அதற்கு சரிநிகர் சமானமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு, ஆனால் இங்கு
நீங்கள் சற்று கோபத்திலிருந்து வெளிவரும் போது, உங்களுடைய ஆணவம், கர்மம், மாயையிலிருந்து வெளிவரும் போது, இந்த 12 சனி பகவான், அதுவும் வருடம் பராபவம் துவங்கும் போது உங்களுடைய ராசிநாதனோடு, அதோடு மட்டுமல்லாமல் 6ஆம் இடத்து அதிபதியோடு இணைந்து 6, 8ஆம் அதிபதிகளோடு இணைந்து 12ஆம் இடத்துல இருப்பது ஒரு மிக அற்புதமான விபரீத ராஜயோகம். மனதை தளர விடாமல் உங்களுடைய செயல்களை சீரிய செயல்களாக செய்தீர்கள் என்றால் சிறப்பான வெற்றி, மாற்றம் ஏற்படும். மாற்றங்கள் மட்டுமே ஏற்பட்டு வெற்றியை தரும் என்றே சொல்லலாம். புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்கு ஈடுபடுங்கள். அந்த வெற்றியால் முடியும். பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் அரசியல் போன்ற விஷயம், அதாவது அரசியல், ஒரு நாட்டின் அரசியலிலோ, ஊரின் அரசியலிலோ அல்லது குடும்ப அரசியலில் கூட சிக்கக்கூடாது. ஏனென்றால் எந்த செலவும் உங்களுக்கு பெரிய அளவிற்கு வெற்றியை தருவதற்கான வாய்ப்பு இல்லை. வெளிநாடு, வெளியூர் வாய்ப்புகள் வந்தால் நன்மையை தரும். 2026ஆம் ஆண்டில முதல் பாதியில் மேஷ ராசி அன்பர்களுக்கு சற்று சவால் நிறைந்ததாக இருந்தாலும் கூட மே, ஜூலை மாதங்களிலே அதிர்ஷ்டம் நிச்சயமாக உங்களுடைய கதவை தட்டும். தொழில் நிச்சயம் ஜெயிக்கும். கைப்பணம் உயரும். திடீரென்று வரக்கூடிய புதிய வாய்ப்புகளை ஆராய்ந்து ஏற்கும் போது வெற்றி. மேஷ ராசிக்காரர்களுக்கு பொதுவிலே பார்க்கும்போது இந்த ஆண்டு என்பது, இந்த பராபவம் என்பது சற்று அலைச்சல்கள் கூடுதலாக இருந்தாலும் விடா முயற்சி விஸ்வரூப வெற்றியை தரும் என்ற அந்த அடிப்படை தத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில தொடர்ந்து நல்ல முயற்சிகளை எடுக்கும் போது பராபவம் துவக்கம் அன்று 12 மற்றும் 3ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை வேறு, அதாவது 14 ஏப்ரல் 2026. ஆகினால் முயற்சிகளிலே சிறு சிறு தடைகள் இருந்தாலும் கூட மூலதன முயற்சிகள், இன்வெஸ்ட்மெண்ட், இவையெல்லாம் செய்யும் போது நிச்சயமாக நிலம் வாங்குவது, தங்கம் வாங்கி வைப்பது, உங்களிடம் கைப்பொருள் இருக்கிறது என்ற அந்த நிலை என்றால் நிச்சயம் இதில் ஈடுபடுவது என்பது வெற்றிக்கான வழி. சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு செய்வது வெற்றி. திடீர் பணவரவுக்கான வாய்ப்புகளையும் இந்த பராபவம் ஆண்டு நிச்சயம் காட்டுகிறது. உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு மிக பொறுப்பாக இருக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கிறது. உங்கள் குழந்தைகள், பிள்ளைகளுடைய கல்வி நலன் மேம்படக்கூடிய அமைப்பு, உங்களுடைய பெண் வாரிசுகளுக்கு சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு, திருமணம் அமைப்பு. ஆனால் உடல் நலத்தை பொறுத்தவரை வயிறு சார்ந்த, அதாவது அஜீரண கோளாறு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தவிர்த்து இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். குரு பார்வை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குரு பகவான் இந்த பராபவ ஆண்டு பிறக்கக்கூடிய, தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய 14 ஏப்ரல் 2026 முதல் 1/6/2026 வரை 3ஆம் வீட்டிலே அமர்ந்திருப்பார். இதனால் உங்களோடு வயதிலே குறைந்தவர்கள், குடும்பத்திலே என்றால் உங்கள் பிள்ளைகளை கூட எடுத்துக்கொள்ளலாம், அல்லது சகோதர சகோதரிகளை எடுத்துக்கொள்ளலாம். இவர்களிடம் தீய வார்த்தைகளை பேசாமல், கோபப்படாமல், எந்த விதமான குழப்ப சூழ்நிலை என்றாலும் கூட இறை அருள் பெற இனிய இறைவனுடைய பெயரை உச்சரிப்பது போன்ற விஷயங்கள், யோகா, தியானம் போன்ற விஷயங்களில மன அமைதி பெறுவது வெற்றி. இந்த காலகட்டத்தில் எந்த விதமான பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகளில் ஈடுபடாதீர்கள். அதன் பின்னர் குரு பகவான் உச்சம் அடையக்கூடிய காலம் என்பது ஜூன் 2026 முதல் அக்டோபர் கடைசி 26 வரை. அதன் பின்னர் மீண்டும் குரு பகவான் 25 ஜனவரி 2027 முதல் 13/4/2027 வரை, இந்த பராபவ ஆண்டு முடிவு வரை 4ஆம் வீட்டிலே இருப்பார். ஆகையினால் சொந்தக்காரர்களோடோ, அக்கம் பக்கத்தினரோடோ கருத்து வேறுபாடு, தேவையில்லாத முரண், நாம் தான் ஜெயித்து காட்ட வேண்டும் என்று விடாப்பிடியாக பிடிவாதமாக இருப்பது, இவற்றையெல்லாம் சற்று நிறுத்திக் கொள்ள வேண்டும். அரசு வேலைகளிலே இருக்கிறீர்கள் என்றால், அல்லது அரசு சார்ந்த வேலை ஏதேனும் நடக்க வேண்டும் என்றால் சற்று ஓய்வில்லாமல் உழைத்தால்தான் அது நிச்சயமாக நடக்கும். இந்த காலகட்டத்திலே நீங்கள் வாகன பயணங்களிலே, இரவு நேர பயணங்களிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது, குறிப்பாக இரவு நேரங்களிலே நீங்களே உயர் வேக வாகனங்களை இயக்குவதை தவிர்ப்பது நல்லது. ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்தும் போது கவனம். எந்த விதமான நிலம், வீடு, வாகனம் சார்ந்த விஷயத்திலே அவசரப்பட்டு விற்பதோ அல்லது அவசரப்பட்டு சட்ட நுணுக்கங்களை ஆராயாமல் வாங்குவதோ சிக்கலை ஏற்படுத்தும். 31/10/2026, அதாவது நவம்பர் துவங்கி என்று வைத்துக் கொள்ளுங்கள். நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த காலகட்டத்திலே குரு பகவான் 5ஆம் வீட்டிற்கு செல்லக்கூடிய அந்த அமைப்பு என்பது
உங்களுக்கு மீண்டும் ஒரு வெற்றிக்கான வாய்ப்புகளை எல்லாம் தரும். இந்த காலத்தை பயன்படுத்தி உற்றார், உறவினர், நண்பர்கள், அக்கம் பக்கத்தார் இவர்களோடு இருந்த ஏதேனும் பகைமை இருந்தால் விட்டு கொடுத்து பேசி தீர்த்து கொண்டு சந்தோஷத்தை பெறுவதற்கான, ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்பை தேடுங்கள். வெற்றி கிடைக்கும். ஆகையினால் இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி 2027 இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு தேவையான தங்க நகைகளை வாங்குவது, பெண்களுக்கு இந்த தங்க நகை வாங்கி தருவது என்பது அவர்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமல்ல, உங்களுடைய இல்லத்திலே செழிப்பு சேர்கிறது என்ற அர்த்தம். அதேபோல் ராகு கேது பெயர்ச்சி என்பது டிசம்பர் 5, 2026 நிகழும். இந்த ராகு 11ஆம் வீட்டிலும் கேது 5ஆம் வீட்டிலும் இருப்பது என்பது வெளியூர் வெளி விஷயங்களில் இருந்து உங்களுக்கு அனுகூலங்கள் வரக்கூடிய அமைப்பு. அதன் பின்பு ராகு 10ற்கும் கேது 4ற்கும் மாறக்கூடிய அமைப்பு. ஆகையினால் தடைப்பட்ட விஷயங்களை எல்லாம் முடித்து காட்டக்கூடிய அமைப்பை இது தரும். குடும்ப விஷயம், நிலம், வீடு வாங்குவதிலே சற்று பொறுமை காக்க வேண்டும். இந்த கேது 4லே இருக்கும்போது சற்று கூடுதல் எச்சரிக்கை, கூடுதல் கவனம் என்பது தேவை. கேது 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய ஆண் வாரிசுகளை சற்று கண்காணித்து அவர்களை நல்ல முறையிலே வழிநடத்தி வெற்றிக்கான வாய்ப்புகளை அவர்களுக்கு அறிவுறுத்தி செயல்படும் போது வாழ்க்கை வளம் பெறக்கூடிய அமைப்பு. அதனால் உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய மனதிலே ஒரு குதூகலம் என்பது ஏற்படும். அதற்கு நல்வழிப்படுத்துதல், அவர்கள் ஏதேனும் சிறு தவறுகள் இருந்தால் சுட்டிக்காட்டி அதை சீர்படுத்த வேண்டும். உங்களுடைய வீட்டிலே ஏதேனும் சுபகாரியங்கள் தடைபட்டு இருந்தால் நிச்சயமாக இந்த பராபவ ஆண்டில எதனால் தடைபட்டது என்று அந்த கெட்ட விஷயத்தை தெரிந்து அதை ஒழித்து விட்டீர்கள் என்றால், பராபவம் என்றால் தேவையில்லாத அவமானப்படுத்திய விஷயங்களை தவிர்த்து கலைந்தெறிவது, அதன் மூலமாக வெற்றி. அதேபோல் உயர்கல்விக்கு மாணவர்களாக இருக்கிறது எது தடையாக இருந்தது என்று பார்த்து, ஒருவேளை படிப்பிலே ஆர்வம் இல்லாமல் இருந்தீர்கள் என்றால் எந்த கல்வி உங்களுக்கு ஆர்வத்தை தரும், ஆர்வத்தை தூண்டுமோ அதிலே ஈடுபட்டு வெற்றிக்கான வாய்ப்புகளை தேடுங்கள். அதேபோல் கலைத்துறையில இருப்பவர்கள், சினிமா, டிவி போன்ற விஷயங்களில் இருப்பவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். அதேபோல் உங்களுக்கு சோசியல் மீடியா விஷயங்களிலே என்றால் உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை சோசியல் மீடியா பதிவுகளாக தந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நிச்சயமாக தரும். உங்களுடைய கருத்துக்களை தீர்க்கமாக அதே சமயத்தில் சட்டத்திற்கு உட்பட்ட விஷயங்களாக தேர்ந்தெடுத்து சொல்லும் போது வெற்றிக்கான வாய்ப்புகள் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொண்டு நீங்கள் வெற்றியை நிலைநாட்டக்கூடிய அமைப்பை இந்த பராபவம் உங்களுக்கு நிச்சயமாக தரும். ஆனால் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதோ கேலி கிண்டல் செய்வதோ முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இந்த பராபவத்தில கெட்ட விஷயங்களை கலைந்து நல்ல விஷயங்களை பற்றினீர்கள் என்றால் வெற்றிக்கான வழி என்பது இருக்கும். சூரியன் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சித்திரை மாசத்துல அரசு சார்ந்த விஷயங்களில் அனுகூலம், காதலிக்கிறீர்கள் என்றால் காதல் சார்ந்த விஷயத்திலே திருமணம் என்ற விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு, இப்படி சாதித்து சரித்திரம் படைக்கக்கூடிய அமைப்பையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் கெட்ட விஷயங்களை அழித்தொழித்து நன்மையை மட்டும் நோக்கி செயல்பட்டீர்கள் என்றால் வெற்றிக்கான வாய்ப்பை தரக்கூடிய இனிய பராபவ ஆண்டு. அன்பு நேயர்களே, மேஷராசி அன்பர்களே, நீங்கள் மேஷ ராசி மேஷ லக்னம் என்றாலும் இந்த பதிவு பொருந்தி வரும். இல்லை என்றால் ராசி மேஷம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவு பொருந்தி வரும். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மேஷ ராசி மேஷ லக்னத்தில் இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள். நன்றி.